கணவன் மனைவி ஒற்றுமையா வாழ்றதுல இப்ப நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நிறைய பேர் நிறைய வழிகள் சொன்னாலும் ஒரு சில பேசிக்கான விஷயங்களாலேயே இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கசப்பான உறவை சரி செய்யறதுக்கு அது உதவும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு டீப்பான ஒரு டாபிக். அதுல டிஸ்கஸ் பண்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, கணவன் மனைவி இருவரும் பேசி அவங்கவுங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமை சரி செஞ்சுக்கணும். அதை விட முக்கியமா கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேர்ட்டையும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட லைஃப்ல இண்டிவிஜுவலா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைகளை அவங்க ஃபர்ஸ்ட் சரி செய்யணும். உதாரணத்துக்கு ஹஸ்பண்ட் கணவன்கிட்ட தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே கோபம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா வருது அப்படின்னா முதல்ல அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோபம் அப்படிங்கிறத அவரு கம்மி பண்ணிக்கணும். ஒய்ஃப்டையும் அதே மாதிரி தனிப்பட்ட முறையில ஏதாவது குறை இருக்கு அப்படின்னா அதை அவங்க சரி செஞ்சுக்கணும். அப்பதான் அவங்களுடைய லைஃப் முதல்ல நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கும். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை கணவன் மனைவி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய வருஷங்கள் அவங்க ஒற்றுமையா வாழ்வாங்க அப்படின்னு நான் நம்புறேன். சோ வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போவோம். வாழ்க்கை கடினமா போகுது அப்படின்னா ரெண்டு பேருமே கணவன் மனைவி இரண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து லைஃபை கொண்டு போகணும். ஹார்ட் டைம்ஸ் கடினமான காலகட்டங்கள் வரும்போது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஹார்ட் டைம்ஸ் கடினமான காலகட்டங்களை கடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இரண்டாவது, ஏதோ ஒரு விஷயத்துல ரெண்டு பேருக்கும் ஒத்து போல அப்படின்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தன்னுடைய பார்வை தான் சரி, தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சரி அப்படின்னு சொல்லி நினைக்காம அவங்களுடைய பார்ட்னர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அதை காது கொடுத்து கேட்கணும். அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய பார்வைகளையும் பார்க்கணும், இக்னோர் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு ரெண்டு பேருமே காமனா குழந்தைகளோட படிப்பை பத்தி பேசுறீங்க, குழந்தைகளை எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது அப்படின்னு பேசுறீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஒன்னா உட்கார்ந்து ஒரு டெசிஷன் அப்படிங்கறத எடுக்கணும். மூன்றாவது, ஃபர்கிவ்னஸ். நாம எல்லாருமே தவறு செய்வோம். மனைவி தவறு செஞ்சுட்டா மட்டும் கணவன் கோவப்படுறதும் இல்ல கணவன் தவறு செஞ்சுட்டா மட்டும் மனைவி கோவப்படுறதும் இப்படியெல்லாம் இல்லாம இருக்கணும். தவறுகள் செய்யறது அப்படிங்கிறது மனிதர்களுடைய இயல்பு. ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய பார்ட்னரை ஒரு மனிதரா ஒரு ஹியூமன் பீயிங்கா பார்க்கணும். தவறு செஞ்சுட்டா கூட மன்னிச்சுட்டு அடுத்த தடவை அந்த மிஸ்டேக் அந்த தவறு எப்படி நடக்காம இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ட்ரீம்ஸ். என்னதான் கணவன் மனைவி அப்படின்னு இருந்தாலும், என்னதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே தனித்தனியா இண்டிவிஜுவலா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் அப்படிங்கிறது இருக்கு. அதுல அவங்களுக்குன்னு கனவுகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுடைய கோல்ஸ் அந்த கனவுகள் ட்ரீம்ஸுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கறத கண்டிப்பா தரணும். எக்ஸாம்பிளுக்கு மனைவிக்கு எப்பயுமே வீட்டிலே இருக்கிறது பிடிக்கல, லைஃப்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஏதோ டெய்லரிங் கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கணவன் மேக்ஸிமம் அதுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு போகக்கூடாது வரக்கூடாது அப்படின்லாம் சொல்றது உண்மையிலேயே தவறான ஒரு விஷயம். அது ரொம்பவே டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 மணி நேரங்களும் 24 ஹார்ஸும் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவியை எதிர்பார்க்கறதும் இல்ல மனைவி கணவனை எதிர்பார்க்கறதும் கண்டிப்பா சரியில்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அந்த பர்சனல் ஸ்பேஸை கொடுத்தாதான் அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்தியா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ அவங்களுக்கு உண்டான அந்த பர்சனல் ஸ்பேஸ் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தரணும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். லாஸ்டா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை பேசி சால்வ் பண்ணிடணும். அந்த பிரச்சனை நெக்ஸ்ட் டைம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறத பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடணும். அதுவும் இல்லை அப்படின்னா அடுத்த தடவை அந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லியாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிச்சிடணும். அதை விட்டுட்டு மனசுலே ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு வன்மத்தோட இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு. ஸோ இந்த தவறை நீ எப்பவுமே பண்ணிடாதீங்க. இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பெட்டரானதா கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோல இன்னும் டீடைல்டா பல விஷயங்களை பத்தி பார்ப்போம். பை.